இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா முள்ளங்கி சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானில் வச்சுட்டு வானில் ஹீட் ஆனதுமே வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுமே வந்து அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் மூடி அளவுக்கு வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டதுமே மஞ்சத்தூள் போட்டதுமே வந்து நெல்லிக்காய், சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே வானலில் வந்து முள்ளங்கி சின்னதாக கட் பண்ணி வச்ச முள்ளங்கி வந்து அதில் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் அதையும் போட்டுட்டு ஆல்ரெடி நீங்கள் வறுத்து வச்சுருக்கிறதும் அதில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாகவும் வேணாம், ரொம்ப திப்பியாக வேணாம், மீடியமாக அரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் அரைச்சி சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம். இன்னொரு டைம் வந்து நீங்கள் தாளித்து சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். எப்படினாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.